நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடம் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நகைக்கடன் தள்ளுபடி எத்தனாயிரம் கோடி வரை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதற்கான பட்டியல் தயாராகிருக்கு. இந்த பட்டியலில் நம்மளுடைய பேர் இடம் பெற்றிருக்கா இல்லையா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான அஃபீஷியலான பட்டியல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, நகைக்கடன் எத்தனை சவரன் வரையிலாக இந்த தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி, இலவசமாக நகை மீட்கலாமா, ஆசையில் விழும் மக்கள் கவனிக்க வேண்டியது என்னென்ன? ஸோ தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு கிளைகளில் முன் எப்போதும் இல்லாதவர்களுக்கு ஒரு விசித்திரமான மற்றும் பரபரப்பான சூழல் அரங்கேறி வருகிறது. அதிகாலை முதலே கூட்டுறவு வங்கிகளின் வாசல்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார். தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாக எப்படியாவது ஒரு கடனை வாங்கிவிட வேண்டும் என்பது இவர்களின் ஒரே எண்ணமாக உள்ளது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி தான். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று எப்படியாவது தமிழக அரசு அறிவிப்பாங்க. அதனால் நம்ம எப்படியாவது நகையை கொண்டு வச்சு கடன் வாங்கிட்டு வந்துடணும். இல்லாட்டி விவசாய கடன் வாங்கிடணும், பயிர் கடன் வாங்கிடணும், மகளிர் சுய உதவி குழுக்களில் கடன் வாங்கிடணும். இந்த மாதிரியான நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் டெய்லி கூட்டுறவு வங்கிகளில் நிறைய பேர் நிறைய லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. உண்மையாலுமே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணினாங்க அப்படின்னா அப்போ நகை விலை இன்னுமே சற்று குறைவாக இருந்த காரணத்தினால உங்களுக்கு 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்னா தான் அதற்கான பட்டியலை தயார் செய்வாங்க. ஸோ இல்லைன்னா எதற்காக தயார் செய்ய சொல்லணும்? ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தள்ளுபடி பண்ணினாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும்? கடந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. அதாவது கூட்டுறவுத்துறை வங்கிகளாகட்டும் இல்லை தனியார் இப்போ நம்ம தனிப்பட்ட நபர்களாகட்டும் நிறைய பேர் நிறைய முறைகேடுகள் பண்ணாங்க. இதில் முக்கியமாக ஒரே குடும்பத்தை, அதாவது ஃபஸ்ட்டு அந்த அறிவிப்பு அப்படின்றத வெளியிடும் போது நிறைய பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க. இதில் ஒரே குடும்பத்தை ஒரே ரேஷன் அட்டையை சேர்ந்த பலதரப்பட்ட மக்கள் இதை போலியாக வேறு வங்கிகளில் வச்சு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் நிறைய அரசாங்கத்துக்கும் ஒரு இழப்பீடு வருது. தகுதியானவர்களுக்கு சென்றடைய முடியாமல், இந்த பயன்கள் எல்லாமே தகுதியானவர்களுக்கு சென்றடைய முடியாமல் போனது. ஸோ அந்த காரணத்தினாலேயே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை தயார் பண்ண போகிறாங்க. இந்த வங்கிகளில் இந்த லிஸ்ட்டை தயார் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மாவட்ட கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கடன் சங்கம், கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதுக்கப்புறம் மத்திய மாநில கூட்டுறவு வங்கிகள், இந்த மாதிரி கூட்டுறவுத்துறை சார்ந்த வங்கிகளும், கிராமப்புறத்தில் உள்ள கூட்டுறவுத்துறை வங்கிகளும், விவசாய கடன் சங்கங்களும் இந்த லிஸ்ட்டை எடுக்க போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன தகுதிகள் தேவை, யார்
யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு. ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படும். அதுபோல் இப்போ ரீசெண்டாக 5000 ரூபாய் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து வந்திருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளுக்கான முதியோர் உதவித்தொகையை அதிகரித்து பண்ணாங்க, விதவை பெண்களுக்கான ஊக்கத்தொகையை கொடுத்தாங்க. ஸோ நாளுக்கு நாள் தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நமக்கு இது நடக்கும் இது நடக்காது அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது இன்னும் முழுமையாக முடிக்கலை, இன்னுமே இருக்குது, இன்னும் இந்த 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ளே நமக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வந்து வரலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது அந்தயோதயா அட்டை வச்சிருப்பாங்க, அந்தயோதயா ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் முக்கியமாக இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண் விவரங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதால் ஒரு குடும்பத்திற்கு இத்தனை கிராம் தங்கம் மட்டுமே தள்ளுபடி என்ற உச்ச வரம்பு கொண்டு வரப்படலாம். ஏற்கனவே தள்ளுபடி பலனை பெற்றவர்களும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாமலும் போகலாம். அப்படி வழங்கப்படாமல் போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வழங்கலாம் இல்லை வழங்காமலும் போகலாம். ஸோ எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு நடக்கலாம். ஸோ ஆனால் வந்து லிஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உண்டு. ஆனால் உங்களுக்கு எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளேயே வந்து தமிழக அரசு நிச்சயமாக வெளியிடப்படும். ஸோ உங்களுக்கு அதற்காகவே நீங்கள் இனிமேல் போயிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் நகையை வந்து வச்சு 1 வருஷம் ஆகிருக்கலாம், 1.5 வருஷம் ஆகிருக்கலாம், ஒரு 6 மாதமான குறைந்தது வந்து ஒரு 6 மாத காலமான ஆயிருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ கடந்த முறை போலவே உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே அதற்கான லிஸ்ட்டை வந்து பட்டியலை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லா கூட்டுறவு வங்கிகள்லையுமே தயார் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தந்த வங்கி கிளைகளில் யார் யாருக்கு கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு பலகையில் ஒட்டப்படும். அதாவது நோட்டீஸ் போர்டில் இவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி உண்டு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வருடத்திற்கான நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.